Hi friends, welcome to Indo Newspaper Analysis in தமிழ். இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். வாங்க ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் டாபிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். சவுத் கொரியா கண்டமன்ஸ் ஜப்பான் ஃபார் ஹோஸ்டிங் ஈவென்ட் ஃபார் டிஸ்பியூட்டட் ரிலையன்ஸ். ஜப்பான் ஒரு ஈவெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிஸ்பியூட் ரிலையன்ஸ்னால சைனா வந்து சவுத் கொரியா வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஐஸ்லாண்ட் நேம் என்னன்னு பாருங்களேன். டால்சீமா இன் ஜப்பான்னு சொல்லுவாங்க. அதே டொகோடான்னு சவுத் கொரியாவில் சொல்லுவோம். அது எங்கே இருக்குன்னு மேப்பில் பார்க்கலாமா? ஜப்பான், சவுத் கொரியா அதுக்கு பிட்வீன் தான் இந்த ஐஸ்லாண்ட் இருக்குது. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஐஸ்லாண்ட் பார்த்துக்கலாமா? அது வந்து சைனாக்கும் ஜப்பானுக்கும் டிஸ்பியூட்டான இருக்கு ஐஸ்லாண்ட். தைவானுக்கும் டிஸ்பியூட் தான். அது என்னென்னா செனக்கும் அண்ட் டையாகும் இந்த ஐஸ்லாண்ட் இருக்கும். இந்த டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? த குரியல் ஐஸ்லாண்ட் டிஸ்பியூட் ஆர் நார்த்தன் டெரிட்டரி டிஸ்பியூட் இஸ் ஏ டிஸ்பியூட் பிட்வீன் ஜப்பான் அண்ட் 2014 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி ரஷ்யா. மெயின்ஸ் எது மாதிரி கேட்டுக்கிறாங்க பார்க்கலாமா? எவரித் தி எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைமென்ஷன் ஆஃப் இந்தியாஸ் லுக் இட்ஸ் பாலிசி த கண்டெஸ்ட் ஆஃப் போஸ்ட் கோல்டு வார் இன்டர்நேஷனல் சினாரியோ யூபிஎஸ்சி 2016 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்துருக்குல்ல, அது வந்து யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூஸில் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஹிஸ்டாரிக் லா அண்ட் எக்ஸ்டெண்டட் வெயிட் ஃபார் உமன். இந்த எடிட்டோரியல் பார்க்கலாம். இது வந்து என்னன்னா உமன் ரிசர்வேஷன் ஆக்ட் எக்ஸ்டெண்டட் வெயிட் அதுதான் கீ டாபிக். ஃபிலிம்ஸ் எக்ஸாம்னா ஆர்டிகல் 82 170 கேட்கறது வாய்ப்பு இருக்குது. தென் 330 332 ரிசர்வேஷன் ப்ரொவிஷன்ஸ் சென்சஸ் அண்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். மெயின்ஸ் எடுத்துட்டா GS2 representation of women in legislature, constitutional amendment and implementation decision, delimitation and parental political balance பண்ணலாம். GS1ல women and political empowerment லிங்க் பண்ணிக்கலாம். உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023 ஒரு கீ இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆக்ட் வந்து செப்டம்பர் 23 வந்து பாஸ் பண்ணாங்க. இதில் வந்து மெயின் கிரிட்டீரியா என்னென்னா 33% ரிசர்வேஷன் ஃபார் உமன் இன் லோக்சபா, அதாவது எம்பி சீட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ சீட்டுக்கும் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. மேஜர் கிளாஸ் என்னென்னா இந்த ரிசர்வேஷன் வந்து டூ ப்ராக்டிஸ் பண்ண முன்னாடி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நெக்ஸ்டஸ் சென்சஸ் வந்து 2026 கன்க்ளூட் ஆனால் தான் முடியும். அதுக்கப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரெசர்வேஷன் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சென்சஸ் வந்து 2027 தான் கம்ப்ளீட் ஆகும். டீலிமிட்டேஷன் வந்து 2+ ஆர் 3 இயர்ஸ்க்கு மேலே எடுத்துக்கும். ஸோ வந்து 2034 தான் இந்த 33% ரெசர்வேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். 2029 எலெக்ஷனில் வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுதான் கீ இஷ்யூஸ்னு நியூஸில் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அண்ட் பொலிட்டிக்கலில் வந்து என்னென்ன தடை இருக்குது அந்த மாதிரி நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேண்டேட் ஸ்டெப்ஸில் வந்து நேஷனல் சென்சஸ் டீலிமிட்டேஷன் பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து ஆர்டிகல் 82 கீழே வந்து இருக்குது. ஓகேங்களா? டீலிமிட்டேஷன் சேலஞ்சஸ் என்னென்னா, இப்போ வந்து 543 லோக்சபா சீட்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப நாளாக வந்து 543 சீட்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் 1991 சென்சஸ் 2001 சென்சஸ் அது மாதிரி வந்து ஜஸ்ட் அது பாப்புலேஷன் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணாலும் 543 சீட்ஸ் தான் வந்து கண்டினியூஸாக இருக்குது. இதை வந்து டீலிமிட்டேஷன் பண்ணால் அந்த சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதை வந்து எக்ஸெப்ட் பண்ணுறாங்க. அது வந்து எது மாதிரினா பாப்புலேஷன், ஜியாகிரபி, எஸ்சி அண்ட் எஸ்சி கோட்டா அது எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்த் அண்ட் சவுத் பாப்புலேஷன் இம்பேலன்ஸ் இஷ்யூஸ். ஏன்னா சதர்ன் ஸ்டேட் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஸோ வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக சதர்ன் ஸ்டேட் வந்து இருக்குது. ஆனால் நார்த் ஸ்டேட் வந்து அந்த ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணாதனால அங்கே வந்து ஓவர் பாப்புலேஷன் அதிகமாச்சு. டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ணி சப்போஸ் சீட்ஸ் வந்து பண்ணால் நார்த்தன் ஸ்டேட் வந்து அதிகமான சீட் வந்து அவங்களுக்கு வந்து அலோகேட் ஆயிரும். சதர்ன் ஸ்டேட் அந்த கேரளா தான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு வேணால் சீட்ஸ் வந்து இருக்கிறதுலேருந்து கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அது வந்து எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறது வந்து மேஜர் சேலஞ்சாக இருக்குது. ஸோ வந்து டீலிமிட்டேஷன் ப்ராக்டிஸும் வந்து கன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப டிலே ஆகும். அது மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கீ கன்சர்ன்ஸ் என்னென்னா நோ ஓபிசி சப் ரிசர்வேஷன் ஃபார் உமன். உமனுக்கு வந்து எஸ்சி அண்ட் எஸ்டியில் மட்டும் தான் ரெசர்வேஷன் தந்திருக்காங்க, ஓபிசி தரல. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரிசர்வேஷன் 33% இருக்குல்ல, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து இது பண்ணிப்பாங்க லோக்கல் பாடிஸ் அது மாதிரி. இப்போ வந்து லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் பண்ணிருக்காங்களே தவிர இன்னொரு பர்மனன்ட் ஹவுஸான ராஜ்சபா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் எல்லாம் இந்த 33% வந்து கொடுக்கல. ஸோ வந்து ரொட்டேஷன் ஆஃப் சீட்ஸ் வந்து கிளாரிட்டி இல்லை, லேக்கிங்காக தான் இருக்குது. டைம் ரிசர்வேஷன் டு டீலிமிட்டேஷன், அந்த டீலிமிட்டேஷனில் இவ்வளோ வந்து இஷ்யூஸ் இருக்கா, அதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப டிலே ஆகும். ஸோ வந்து மேல் இன்கம் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல கண்டினியூ ஆகி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் நியூஸில் எது மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா வே ஃபார்வர்டு என்ன பண்ணலாம், ஒரு சில டிபேட்டோட கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆர்டிகல் 15(3) வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குது. அது வந்து எதுக்குன்னா உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக அலோகேட் பண்ணிப்பாங்க.
அதை யூஸ் பண்ணி பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த டீலிமிட்டேஷன் அந்த ப்ராக்டிஸ் இருக்குங்களா, ரெண்டு வந்து கண்டிப்பாக பண்ண மாதிரி தான் வந்து 33% ரிசர்வேஷன். ஒன்று என்னது சென்சஸ், இன்னொன்று டீலிமிட்டேஷன் கமிஷன். அந்த டீலிமிட்டேஷன் வந்து அந்த எக்ஸப்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லோக்சபா சீட்ஸை வந்து டெம்பரரியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து ஏற்கனவே இருக்குல்ல அந்த ரிசர்வேஷன் 543 சீட்ஸ் இருக்குல்ல, அதுலேயே வந்து உமனுக்கு வந்து 33% ரிசர்வேஷன் கொடுக்கலாம். அது மாதிரி நியூஸ் பேப்பர் சொல்லியிருப்பாங்க. டிபேட் கோர் பிரின்சிபல் என்னன்னா, ரெப்ரஸன்டேஷன் டிலேட் மீன்ஸ் ரெப்ரஸன்டேஷன் இஸ் டினைட். தமிழில் வந்து ஒன்று நல்லா இருக்கும் பாருங்க. தாமதமான பிரதிநிதித்துவம் அது வந்து எதுக்கு சமமானதுன்னா மறுக்கப்பட்ட பிரதிநிதித்துவத்துக்கு சமமாக இருக்கும். கீ கொஸ்டின் என்ன எடுக்கலாம்னா, இஸ் இட் ஏ ஹிஸ்டாரிக் ரீஃபார்ம் ஆர் எக்ஸ்டெண்டட் வெயிட். அதாவது இது ஒரு வரலாற்று சீர்திருத்தமா அல்லது நீண்ட கால காத்திருப்பா. அந்த 33% வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா இல்லை வந்து வெயிட் பண்ணியே தான் இருக்கணுமா, அது மாதிரி ஒரு கொஸ்டின் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிகல் 82, 15(3), 332, 332, டீலிமிட்டேஷன் கமிஷன், ஜெண்டர் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கொஸ்டின், இதெல்லாம் கீ டாபிக். அதை வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த பிலிம்ஸ் வர அப்கமிங்கில் டெஃபினட்டாக அந்த டாபிக் எல்லாம் வந்து எக்ஸெப்ட் பண்ணுறது தான். ஏன்னா நியூஸில் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கா. நியூஸில் வந்து ஒரு இஷ்யூஸோ ஒரு டாப்பிக்கோ ரிப்பீட்டடாக வந்தால் அது வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரெண்டு எக்ஸாமும் வந்து ஒரு ஃபேவரான ஒரு டாபிக். அதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து நம்ம எது மாதிரி சொல்லணும்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் சேனலில் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 50+ கொஸ்டின்ஸ் வந்து 2025 கூட ரிப்ளட் ஆயிருக்கு. அது டெலிகிராம் சேனலில் பின் பண்ணி இருக்கும். நம்ம வந்து அதை ஒரு வீடியோவும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு தி டீலிமிட்டேஷன் கமிஷன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 2012 கேட்டது. The orders of delimitation commission cannot be challenged in court of law. When the orders of delimitation commission laid before the Lok Sabha or state legislative assembly, they cannot be affect any modification in orders. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. டூ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். மெயின்ஸ் கொஸ்டின் எது மாதிரி கேட்டுக்கிறாங்க பார்க்கலாமா? The reservation of seats for women in the institution of local self-government has had a limited impact on the patriarchal character of the Indian political process. Comment. நெக்ஸ்ட் எடிட்டோரியல், ப்ரொடெக்டிங் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் எம்பிஸ். இது வந்து யாருன்னா ஃபார்மர் செக்ரட்டரி ஆஃப் ஜெனரல் லோக்சபா. ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் வந்து ஃபார்மர் வந்து இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எடிட்டோரியல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ப்ரிலிம்ஸ்லையும் வந்து இது வந்து முக்கியமான டாபிக் தான். ஏன்னா வந்து இப்போ வந்து அடிக்கடி வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து எம்பிஸ் வந்து ஸ்பீச் வந்து கொடுக்கல, அவங்க வந்து அடிக்கடி வெளியேற்றுறாங்க, அது மாதிரி தான். ஸோ இதுவும் ஒரு இஷ்யூஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள் இதுவும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சிலபஸோட லிங்க் பண்ணிக்கலாமா? ப்ரிலிம்ஸில் வந்து ஆர்டிகல் 105 பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ், 121 ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிஸ்கஷன் ஆன் ஜட்ஜஸ், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். மெயின்ஸ் எடுத்துட்டா GS2 பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் வர்சஸ் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ரோல் ஆஃப் அப்போசிஷன் இன் டெமோக்ரஸி இது பண்ணலாம். தென் GS4ல கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி, இன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்ட்ரிக்டோட லிங்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் எம்பிஸ். கான்ஸ்டியூஷனில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 105ல வந்து என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் பார்லிமெண்ட்னு அலோவ் பண்ணிப்பாங்க. இது வந்து என்னென்னா ஸ்பெஷல் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் ஃபார் எம்பிஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் மற்ற வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிப்பாங்களா, அதை ஃபாலோ பண்ணும். தென் ரூல் ஆஃப் தி ஹவுஸ் ஏதாவது வந்து கொண்டு வந்தால் அதுவும் வந்து ஃபாலோ பண்ணும், அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 105 வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருந்தாலும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்குது, அதை தெரிஞ்சுக்காங்க. கோர் பிரின்சிபல், இது வந்து ஆர்டிகலோட பிரின்சிபல் என்னென்னா ஃப்ரீ ஃப்ராங்க் ஃபியர்லெஸ் எக்ஸ்பிரஷன் என்ஷூர்ஸ் எஃபெக்டிவ் லெஜிஸ்லேட்டிவ். அதாவது சுதந்திரமான தாராளமான அச்சமற்ற பேச்சு செயல்திறன்மிக்க சட்டமன்றத்தை உருவாக்கும். எசென்சியல் ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் டெமோக்ரஸி. ஆப்போசிட் கொஸ்டின் கேட்டால் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டபுளாக இருக்கும். நம்மளையும் ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் ஒரு எண்ணம் வரும்ல. ஸோ ஆப்போசிஷன் ரைட்ஸ் டு கொஸ்டின் இஸ் ஏ கவர்மெண்ட் விட்டல். அப்போ தான் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக வந்து 5 இயர்ஸும் சரி வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஆர்டிகல் 121 வந்து ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கும். அது என்னன்னா, கண்டக்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து பார்லிமெண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. எக்ஸப்ட் இம்பீச்மெண்ட் மோஷன் அந்த ப்ராசஸ் நடக்கும்போது மட்டும் வேணா அவங்கள பற்றி பேசலாம், இல்லாட்டி வந்து ஜட்ஜஸ் பற்றி பேசக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சிங் வேர்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். அதாவது ஒரு சில சொற்கள் நீக்கம் எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? பார்க்கலாம் வாங்க. ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் கேன் எக்ஸ்பென்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் த ரூல்ஸ். 380 அந்த பார்லிமெண்ட் ரூல்ஸ் இருக்குல்ல, அது வந்து 380 வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு சில யாராவது எம்பியை வந்து பேசினா இது வந்து ஒரு சில செல் வந்து கரெக்டாக இல்லை, இது வந்து பார்லிமெண்ட்ரி வந்து செட் ஆகாது, அது மாதிரி ரிமூவ் பண்ணுறது பவர் யாருக்குன்னா ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் இருக்கும். அந்த எப்பப்போ அந்த வேர்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, அன்பார்லிமெண்ட்ரி அதாவது பார்லிமெண்ட்ரத்துக்கு ஒவ்வாத, டிஃபமெண்ட்ரி அவதூறான ஏதாவது சொல்லி யூஸ் பண்ணாலும், இன்டிசென்ட் ஒழுக்கக்கேடான சொல்ல யூஸ் பண்ணாலும், இன்கிரிமினேட்ரி குற்றச்சாட்டை உருவாக்குற மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஸ்பீக்கர் சேர்மனுக்கு வந்து அந்த சென்டென்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. இதனால வந்து என்ன கவலைன்னா,
ஓவர் யூஸ் ஆஃப் த எக்ஸ்பென்ஷன் மே டைல்யூட் தி ஆர்டிகல் 105 ரைட்ஸ். ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் ஒரு சில டைம் அந்த கொஸ்டின் கேட்பாங்கல்ல. சப்போஸ் எல்லா டைமும் ரிமூவ் பண்ணிட்டா ஆர்டிகல் 105ல வந்து பார்லிமெண்ட்ரி வந்து ஸ்பீச் வந்து ப்ரிவிலேஜ் கொடுத்துருப்பாங்களா, அது வந்து ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி கான்ஸ்டியூஷனல் ரைட்டே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி வந்து சொல்லுவாங்க. தென் என்டையர் சென்டென்ஸ் ஆர் பேராகிராஃப் ரிமூவல் ஆஃப் த ரெக்கார்ட். ஒரு சில டைம் வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்களே. ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து மெயினான இஷ்யூஸ் இது பண்ணாலும் ஸ்பீக்கர் வந்து ரூலிங் பார்ட்டி தான் மோஸ்ட்டாக இருப்பாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இதனால் வந்து கான்ஸ்டியூஷன் பேசிஸும் சரி டெமோக்ரஸியும் அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் என்னென்னா ரூல்ஸ் மீன் டு டெக்ரேட் த கண்டக்ட் நாட் தி ஓவர் ரைட் தி கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். சொன்னல இப்போ ரூல்ஸ் நம்பர் 380 யூஸ் பண்ணிட்டு ஆர்டிகல் 105 வந்து ஓவர்டேக் பண்ணுறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரூல்ஸை வச்சு கான்ஸ்டியூஷனல் ரைட்டே ஓவர்டேக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப புவரான ஒன்று தான். தென் மைண்ட்லெஸ் அப்ளிகேஷன் கேன் லீட் டு ஸ்ட்ரிப்லேட் டிபேட். தவறான பயன்படுத்த வந்து விவாதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இஷ்யூஸ்க்கான சொல்யூஷன்ஸ் அதாவது டெமோக்ராஃபிக் சிக்னல்ஸ் அண்ட் வே ஃபார்வர்ட் நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் வாங்க. ஹெல்த்தி டெமோக்ரஸி அப்படின்னா என்னென்ன தேவைன்னா ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் பார்ட்டி தேவை. கவர்மெண்ட்டும் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும். அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு வந்து பண்ணுறது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு யார் பண்ணுவாங்கன்னா ஆப்போசிஷன் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஃப்ரீடமும் அவங்க தந்தே ஆகணும். மியூச்சுவல் ஃபோர்பியன்ஸ் அதாவது பரஸ்பர சகிப்புத்தன்மை. ரூலிங் பார்ட்னரும் சரி ஆப்போசிஷன் பார்ட்னரும் சரி அவங்க எல்லாருமே வந்து மக்கள் தான் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மக்களுக்கு தான் பணியாற்றணும். அது வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி பரஸ்பர சகிப்புத்தன்மையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. தென் பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் எது மாதிரினா பிரைம் மினிஸ்டர் நேரு சாரை வந்து இது பண்ணிக்கலாம். அவர் வந்து எல்லா கொஸ்டின் அவரும் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இருக்கிற பாஸ்ட்லேருந்து நிறைய பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லா கொஸ்டின் ஹவர்ஸும் அட்டன் பண்ண மாட்டாங்க. சம்திங் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் வந்து மட்டும் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் அது மாதிரி ஆப்போசிஷன் ஸ்பீச்சும் வேல்யூ பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர்னா அவன் வந்து அப்போ தான் வந்து ஏன் அது மாதிரி நேரு சார் வந்து அட்டன் பண்ணான்னு கேட்டபோது அவர் என்ன சொல்லிப்பாங்கன்னா என்னுடைய கவர்மெண்ட் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லாட்டி ஆக்ட் ஆகுதான்னு தெரிஞ்சதுக்கு ஆப்போசிஷன் தான் அவங்க வந்து கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. யாராவது கரெக்ஷனோ ஏதோ தப்பு பண்ணால் கூட ஆப்போசிஷன்கிட்ட அவங்ககிட்ட இருந்து இது பண்ணுறது மூலமாக நாங்கள் ப்ராப்பராக ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நேரு சார் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்து இப்போவும் தேவை. அது மாதிரி எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தாங்க நியூஸில். தென் கீ ஐடியா எடுத்துக்கலாமா. த டியூட்டி ஆஃப் ஆப்போசிஷன் இஸ் டு ஆப்போஸ் மெஜாரிட்டி கவர்னன்ஸ் மைனாரிட்டி கிரிட்டிக்ஸ். இப்போ சொன்னால மெஜாரிட்டி வந்து அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணும். அது ஏதாவது லேக்கிங்காக இருந்தால் மைனாரிட்டி தான் வந்து அதை வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணல அது மாதிரி கொஸ்டின் பண்ணுறது தான். ஓகேங்களா. இதுதான் பார்லிமெண்ட் வந்து ப்ராப்பராக ஆக்ட் பண்ணுறதுக்கு. வார்னிங் எக்ஸசிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் வீக்கன் த பார்லிமெண்ட்ரி கல்ச்சர். Parliament cannot disqualify members arbitrarily. Broken down government opposition trust harms the democracy. சிம்பிளாக ஆல்ரெடி சொன்னது தான். ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து கொஸ்டின் கேட்கணும். அவங்க தான் வந்து என்னென்ன கவர்மெண்ட் வந்து எங்கெங்கே லேக்கிங்காக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி வந்து கேட்டுட்டு கரெக்டான பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் டெமோக்ரஸியும் சரி மக்களும் சரி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். டெமோக்ரஸி அப்போ தான் லாங் லிவிங்காக இருக்கும். ஸோ ஓவராலாக என்னென்னா ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு டைம் கொடுக்கணும். அதுக்காக கரெக்டாக ஆர்டிகல் 105 இருக்கும்ல அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்க வந்து லிமிட் கிராஸ் பண்ணாமல் இருந்தால் ஆப்போசிஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா ஆர்டிகல் 105 121 பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் என்ன, ரோல் ஆஃப் ஸ்பீக்கர் என்ன, பேலன்ஸ் பிட்வீன் ஸ்பீச் அண்ட் டிக்ரோம், இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த டாபிக் பேசுகிற கொஸ்டின் பார்த்துக்கலாம். One of the implication of equality in the society in the absence of 2017 கேட்டது. Privileges, restraints, competition, ideology. Current answer என்ன? Option A, privileges. Main question, the power and privilege immunities of parliament and its members as envisaged in Article 105 of Constitution leave room for a large number of codified and unenumerated privileges to continue. Access the reason for the absence of legal codification of parliamentary privileges. How can this problem can be addressed? 2014 கேட்ட question. நெக்ஸ்ட் பாக்ஸ் சிலிக்கா அலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ் எடிட்டோரியில் வச்சு இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ வந்து பிலிம்ஸ் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் செமிகண்டக்டர் சப்ளை சயின்ஸ் ஏ கவர்னன்ஸ் பிளாக்ஸ் லிங்க் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் எடுத்துட்டா GS2 இந்தியா US ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட் இஷ்யூ பேஸ்டு அலைன்மெண்ட் வர்சஸ் ஃபார்மல் அலையன்சஸ். GS பேப்பரோட லிங்க் பண்ணால் கிரிட்டிக்கல் மினரல் செக்யூரிட்டி செமிகண்டக்டர் மிஷன் டெக் ஜியோபாலிட்டிக்ஸ் சைனா ஃபேக்டர் சப்ளை செயின் ரீசைலன்ஸ் இதோட லிங்க் பண்ணிக்கலாம். பாக்ஸ் சிலிக்கா அலையன்ஸ் இந்தியாவுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கலாமா. இது வந்து நேச்சர். இது வந்து யார் லீட் பண்ணுறாங்கன்னா USA. அவங்க தான் வந்து மீட்டிங் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து லீட் பண்ணுறாங்க. எது ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இது வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக் ரேஷனல் ஃபார் இந்தியா, அதாவது என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, செக்யூர் டெக்னாலஜிக்கல் ஃபார் ஃபியூச்சர் அதுக்காகவும், அலைன் வித் டெமோக்ராட்டிக் டெக்னாலஜி கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது ஜனநாயகம் தொழில்நுட்ப ஆட்சி தரநிலையுடன் ஒத்திசைவு அது பண்ணுறதுக்காகவும், டைவர்சிஃபை சப்ளை செயின்ஸ் எந்த சைனா, ஏன்னா வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸில் வந்து மேஜர் சோர்ஸ் எந்த கண்ட்ரி இருக்குன்னா சைனா தான் இருக்குது. நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது யார்கிட்ட பண்ணுறோம்னா சைனா கிட்ட தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த அக்ரிமெண்ட் மூலமாக சைனா டிபெண்டன்சியை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பெனிஃபிட்ஸ் அந்த ஆஸ்பெக்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பூஸ்ட் டு இந்தியா செமிகண்டக்டர், இந்தியா ஏஐ, கிரிட்டிக்கல் மினரல் மிஷன்ஸ் இதெல்லாம் ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணாங்களா. இந்த மிஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அலைன்மெண்ட், அதாவது பாக் சிலிக்கா அலையன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்யூர் ரா மெட்டீரியல் சப்ளை அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் எக்யூப்மெண்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான், சைனாவை டிபெண்ட் பண்ண தேவையில்ல. குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்தியா வந்து அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா வந்து நிறைய மிஷன்ஸ் இது மாதிரி புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பாக் சிலிக்கா அலையன்ஸ் வந்து யூஎஸ் வந்து டாமினண்டான ஒரு கண்ட்ரி கூட வந்து நிறைய கண்ட்ரி வந்து அக்ரிமெண்ட் போட்டதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து அதுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஸ்ட்ரென்தன் த ரோல் இன் குளோபல் மேனுஃபேக்சரிங், இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இப்போ வந்து சர்வீஸ் ஹப்பில் வந்து ஒரு ஃபேமஸான கண்ட்ரிஸாக இருக்கா, அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, அது மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டரும் இந்தியா வந்து ஒரு குளோபல் லெவலில் வந்து லீடிங் கண்ட்ரியாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜியோபொலிட்டிக்கல் கெயின்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. என்ஹான்ஸ் இந்தியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் குளோபல் டெக் ஸ்டாண்டர்ட்ஸ். செகண்ட், ஆட் வெயிட் டு coalition governance program. தேர்ட், பொசிஷன் ஆஃப் இந்தியாஸ் அஸ் எ சப்ளை செயின். ஓவராலாக இது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணனால சவுத் இந்தியாவிலேருந்து சதர்ன் வேர்ல்ட்லேருந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இந்தியா வந்து லீட் ரோலில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் லீட் ரோல் மட்டும் இல்லாமல் சப்ளை செயின்லும் ஒரு மெயினான கண்ட்ரி ஆக்ட் ஆகலாம், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ரிஸ்க்ஸ் என்னென்ன சொல்லியிருந்தான்னு பார்க்கணும் நியூஸில். ஃபர்ஸ்ட், டொமஸ்டிக் லிமிடேஷன், லிமிட்டட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், வீக் மினரல் ப்ராசஸிங் கெப்பாசிட்டி. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் மினரலில் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நியூவாக வந்து கிரிட்டிக்கல் மினரல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து ஃபவுண்ட் அவுட்டே பண்ணியிருக்காங்க. தவிர அதுவும் வந்து ப்ராசஸிங் மேனுஃபேக்சரிங் அது மாதிரி எந்த ஒரு ப்ராசஸோ லேஅவுட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே வந்து ஒன்றும் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஓகேங்களா. ஜஸ்ட்டு ரிசர்ச் எங்கெங்கே இருக்குது அது மாதிரி தான் நம்ம வந்து இருக்கோம் நம்ம கண்ட்ரியில். சைனா ஃபேக்டர் பார்க்கலாமா என்னென்னு. ரிஸ்க் ஆஃப் எக்கனாமிக் ரிட்டேலேஷன்ஸ், ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன், இன்ஃபுட்ஸ் இன்புட் சப்ளை டிஸ்டர்ப்ஷன், மினரல் ஏபிஐஸ், மார்க்கெட் அக்சஸ் கன்செஷன். இது வந்து சிம்பிளாக நம்ம சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ரஷ்யா இந்தியா வந்து ஆயில் பை பண்ணோமா, அதனால் வந்து நிறைய அதிகமாக 50% கிட்டத்தட்ட யூஎஸ் வந்து டிராபிக் போட்டாங்களா, ஏன் வந்து ரஷ்யா கூட இது பண்ணுறீங்க அது மாதிரி. ஸோ அதே மாதிரி சைனாவும் மேபி பாலிசி பிக்கப் பண்ணலாம். ஏன்னா வந்து சைனா வந்து இதில் மெம்பர் இல்லை, இது வந்து சைனா வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தானே இருக்குது இந்த பாலிசி. ஸோ வந்து சைனாவும் இது மாதிரி வந்து அவங்க பொருளுக்கு வந்து நிறைய டேக்ஸ் இது பண்ணிட்டு நம்ம இந்தியாவுக்கு கிடைக்காம போகிறதுக்கும் ஒரு மேஜரான ஒரு இஷ்யூஸ் வரலாம், சேலஞ்சாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் பாலிசி ரிஸ்க், ட்ரஸ்டட் ecosystem rules to stricter export controls மாறும். Possible pressure on India's AI and technical regulations that may conflict with India's issues-based alignment strategy. இதுவும் வரலாம். தென் இம்பேக்ட் ஆஃப் இந்தியன் ஃபார்ம்ஸ், இந்திய மேனுஃபேக்சரில் என்னென்ன இஷ்யூஸ் வரும் பார்க்கலாமா. ஹையர் கம்பைலன்ஸ் காஸ்ட், செக்யூரிட்டி ஆடிட்ஸ் அட் லாங்கர் டைம் லைன்ஸ், என்ட்ரி பேரியர்ஸ் ஃபார் எம்எஸ்எம்இஸ். இது வந்து அக்ரிமெண்ட் இருக்கா, அதனால் வந்து பிக் கம்பெனி மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கெயின் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இந்தியாவில் ஆனால் எம்எஸ்எம்இ செக்டார் தான் அதிகமான மக்கள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அதிகமாக ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதா. அது வந்து ஃபஸ்ட்டே வந்து எம்எஸ்எம்இ என்ட்ரி ஆகிறது வந்து சேலஞ்சாக இருக்கும். தென் வந்து இது மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கா எல்லாமே வந்து டைம் லைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு லாங்கர் டைம் இருக்கும். அது மாதிரி வந்து இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷன் அண்ட் வே ஃபார்வர்ட் என்னென்னு பார்க்கலாமா. கீ கொஸ்டின் இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன கொஸ்டின் எழுதுனா, வில் அலையன்ஸ் மூவ் பியண்ட் டிக்ளரேஷன் டு ரியல் சப்ளை செயின் இன்டகிரேஷன். நிறைய அக்ரிமெண்ட் பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களான்றது ஒரு சந்தேகம் தான். அதே மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டும் ஃபைனல் அவுட்புட் தருமா அது மாதிரின்றது ஒரு கீ கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, ஓகேங்களா. சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மைனிங், ரிஃபைனிங், சிப் மேனுஃபேக்சரிங், ஏஐ டிப்ளாய்மெண்ட் வித் பிளாக். அக்ரிமெண்ட் இல்லாமல் மைனிங்லேருந்து ஃபைனலாக ஏஐ டெவலப்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணால் தான் இது வந்து சக்ஸஸ் சொல்லுவோம். செக்யூர் ரீசைலண்ட் டெக் நெட்ஒர்க் அமங் த மெம்பர்ஸ் அது மாதிரியும் இருக்கணும். பேலன்சிங் ஆக்ட் ஃபார் இந்தியா, இந்தியா வந்து என்னென்ன பண்ணலாம்னா, leverage economic opportunity, avoid over defense or strategic rigidity, protect strategic autonomy. இதில் வந்து ஜாயின் பண்ணதுனால சைனாவை மட்டுமே நம்ம வந்து டிபெண்ட் பண்ண தேவையில்ல. உலகத்தில் இருக்கிற நிறைய கண்ட்ரி வந்து இது பண்ணுறதுனால சைனா மட்டும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இண்டிபெண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணலாம். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரெலவெண்ட் ஆனது. கோர் ட்ரேட் ஆஃப், டெக் செக்யூரிட்டி அலைன்மெண்ட் வர்சஸ் எக்கனாமிக் எக்ஸ்போசர், growth acceleration versus geopolitical risk.
எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா கிரிட்டிக்கல் மினரல் டிப்ளமசி, சப்ளை செயின் ரிலையன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இன் ஃபாரின் பாலிசி, டெக்னிக்கல் கவர்னன்ஸ் அண்ட் ஜியோபொலிட்டிக்ஸோட லிங்க் பண்ணிக்கலாம். இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். Recently there has been concerns over short supply of group of elements called rare earth metals. Why? UPSC 2012 கேட்ட கொஸ்டின். China, which is the largest producer of these elements, has imposed some restriction on their export. Second statement. Other than China, Australia, Canada, Chile, these elements are not found any in the country. Third, rare earth metals are essential for manufacturing of various kinds of electronic items. There is growing demand for these elements. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1 and 3 only. ஏன்னா இந்த 4 கண்ட்ரியில் மட்டும்தான் இருக்கும், அதர் கண்ட்ரிஸ்லாம் இருக்கும். ஸோ நாட் ஃபவுண்ட்ன்றது எக்ஸ்ட்ரீமோட எலிமினேட் பண்ணால் ஆப்ஷன் சின்றது நம்ம கரெக்டான ஆன்சர்னு சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின். Which type of battery is used to recently launched world first fully electric cargo ship by change? Delhi Police Constable 2017 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி லித்தியம் அயான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க.